2019 கடைசி நாட்களில் உலகமே கிறிஸ்மஸை கோலாகலமாக கொண்டாடி நியூ இயரை வெல்கம் பண்ண காத்துட்டு இருந்த சமயம் இன்னும் நம்ம யாராலையுமே மறக்க முடியாது. நம்ம வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைச்சது சைனால இருந்து கிளம்புன ஒரு வைரஸ் உலகத்தில் இருந்த மூல முடுக்கெல்லாம் பரவி நம்ம வாழ்க்கையே ஒரு நொடி பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. கர்ஃப்யூ, குவாரண்டைன்னு புது புது வார்த்தைகள், ஐசோலேஷன், வேக்சின்னு புது புது வாழ்க்கை முறை, மாஸ்க் போட்டு வெளியே போகிறதுன்னு இப்போதான் அதுலேருந்து வெளியே வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வைரஸ் எவால்வ் ஆகி வேற வேற வேரியன்ட்ஸில் இன்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த டிசம்பரில் கொரோனா வைரஸோட புது வேரியன்ட் JN1 சொல்லப்படுது. இப்போ நிறைய இடத்துல அது பரவிட்டும் இருக்கு. இப்போவும் சைனால இருந்து தான் கிளம்பி இருக்கு. இந்தியாவில் தொடங்கினது இப்போவும் கேரளால இருந்து தான். கோவிட் வைரஸ் ஆகட்டும், அதோட வேரியன்ஸ் ஆகட்டும், எப்போவுமே ஏன் டிசம்பர்லேயே அதிகமாக பரவுது? இதனால நமக்கு நிறைய பாதிப்பு இருக்குமா என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ ஆர் வாட்சிங் இட்ஸ் மீ மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2019 டிசம்பரில் தொடங்கினது ஒரு வருஷம் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் டிசம்பர் 2020 COVID-19 3 வேரியன்ட்ஸ் எவால்வ் ஆச்சு. ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லப்பட்டுச்சு. அதை அப்புறம் டிசம்பர் 2021 லாக்டவுன்லாம் முடிஞ்சு வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்புகிற நேரத்தில் மறுபடியும் ஒமைக்ரான் வேரியன்ட்ஸ்னு ஒன்று வெளியே வந்துச்சு. ஒமைக்ரான் வழியில் வந்தது தான் JN1 சொல்லப்படுது. தொடர்ந்து எல்லா நேரமும் கொரோனா வைரஸ் புது புது வேரியண்ட்ல எவால்வ் ஆகிட்டு தான் இருக்கு. குளிர்காலம் வர டிசம்பர்ல தான் அதுவும் முக்கியமா எவால்வ் ஆகுது. நாவல் கொரோனா வைரஸ் முதல்ல உலகத்துல வந்ததும் டிசம்பர்ல தான். சைனா, இந்தியா, UK, US நிறைய இடத்துல ஏற்கனவே JN1 டிடெக்ட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த வேரியன்ட் ஃபீவர், த்ரோட் ப்ராப்ளம், சளி, இருமல், தலைவலின்னு மைல்ட் இல்னஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் வயசானவங்க, ஒபிசா இருக்கிறவங்க, COPD பேஷண்ட்ஸ், கேன்சர், டயபிட்டிஸால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதோட விளைவு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன் எப்போவுமே கோவிட் வைரஸ் டிசம்பர்லேயே வருதுன்னு பார்த்தோம்னா, குளிர்காலத்தில் அதிகமாக பரவுது. சம்மர் வந்துருச்சுன்னா அதோட வீரியம் குறைஞ்சு பரவல் கம்மியாயிருது. மறுபடியும் வின்டர் நெருங்கும் போது வட துருவத்தில் இருக்கிற நாடுகளில் பரவ ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இம்யூன் சிஸ்டம் கூட புது புது வேரியண்ட்டுக்கு ஒத்து போகாமல் வீக் செஞ்சிருது. டிசம்பர் ஹாலிடே சீசனாக இருக்கிறதுனால உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஈஸியாக பரவிடுது. மற்ற எல்லா இடத்துலையும் டிசம்பரில் கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. சைனாவில் ஜான்வரி நெருங்கிறதுக்கு அப்புறம் லூனா நியூ இயர் கொண்டாடுறாங்க. அப்புறம் அங்கே டூரிஸ்ட் அதிகமாக போகிறதுனால, அந்த சமயம் அங்கே டூரிஸ்ட் அதிகமாக போகிறதுனால அவங்க எல்லா இடத்துலையுமே ஈஸியாக பரவ வழிவகை செஞ்சிடுறாங்க. சோஷியல் கேதரிங்ஸ், ஹாலிடே சீசன் எல்லாம் ஒட்டுக்க வர்றதுனால வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறது ரொம்பவே அதிகமாக நடந்துட்டு இருக்கு. டிராவல் செய்கிறது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. ஆல்ரெடி வேக்சின் எடுத்தவங்க பயப்பட வேண்டாம்னு தான் சொல்றாங்க. சிவியர் டிசீஸை ஏற்படுத்துகிற வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் மாஸ்க் போடுறது நல்லதுன்னு சொல்லப்படுது. 2023 முடிய போகுது. கொண்டாட்டங்கள் எல்லாமே ஆரம்பமாக போகுது. இந்த புது வேரியன்ட் கிட்ட இருந்து நம்ம இம்யூன் சிஸ்டம் எல்லாமே பாதுகாக்க, அதை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வேக்சின்ஸ் போட்டுக்கிட்டு மாஸ்க் வேர் பண்ணி நம்ம எப்படி முன்னாடி சேஃபாக இருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் சேஃபாக இருப்போம். எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.